வாய மூடு. 15 seconds more. ஏய், அதான் அடிச்சிட்டல நல்லா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த கேப்டன்சி டாஸ்க் இருக்குல்ல, அதை இப்போ தான் லைவில் வந்துட்டு போட்டாங்க. அப்பா ஐயோ வேறு லெவல்லங்க. அதாவது அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டாங்க. நம்ம பார்வதி இருக்காங்கள்ல, அவங்க அந்த முக்கோணத்துக்குள்ளே மறுபடியும் போகக்கூடாது. பட் அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே டிஸ்குவாலிஃபைடு ஆகிட்டீங்க பார்வதி அப்படின்னு சொன்னால் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அந்த பக்கமாக போயிட்டு அப்படியே நம்ம சபரியுடைய பாட்டிலை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சபரியும் வந்துட்டு தள்ளி விட்டார். அதுக்கு முன்னாடியே ஒரு முறை வந்துட்டு பார்வதி கண்ணு பதம் பாய்க்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட வராங்கன்னா உண்மையிலே அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அவங்க நினச்சிருந்தா வராமல் இருக்கலாம். பட் ஓகே, அவங்க வந்து விளையாடினாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே அந்த பாட்டில் எடுக்கிற நோக்கத்தோடு வரும்பொழுது சபரி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் புஷ் பண்ணார். அதுவும் அவர் கையை வச்சு அடிச்சுலாம் புஷ் பண்ணல, அவங்க ஷோல்டர் வச்சு அவங்க வராத மாதிரி தள்ளுறாங்க. ஸோ அப்போ தான் கொஞ்சம் பயங்கரமாக போய் விழுந்துட்டாங்க நம்ம பார்வதி. இந்த நகையின் மறுபடியுமே வந்து அவரை பயங்கரமாக அடித்து அசிங்கமாக வந்துட்டு திட்டினாங்க. இதனால் வந்துட்டு சபரி இடத்துல பயங்கரமாக அஃபண்ட் ஆகிட்டார். பிகாஸ் ஆஃப் 2 தடவை வந்துட்டு திட்டாங்க. முதல் தடவையே சபரி சொல்லிட்டாரு, அசிங்கமான வார்த்தை இதுக்கப்புறம் ஒன்று வந்துச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டார். அகைன் மறுபடியும் பார்வதி வந்துட்டு கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, அதான் அடித்து ஒரு மாதிரி பஜாரி மாதிரி கத்துறாங்க. அதான் அடிச்சுட்டே, ஆமாம் ஒரு பாட்டில் நீ எடுக்க வந்த, அவர் ஒன்று அடிக்கல, தள்ளி விடுறாரு, அது கேம். ஆனால் நீ என்னன்னா ஷூ போடுற விஷயத்துக்குமே அங்கே முன்னாடி நடந்துச்சு. எனக்கு கம்ஃபர்டபுள் ஷூ போட்டால் தான் அப்படின்னு சபரி சொல்கிறாரு. எனக்கு கம்ஃபர்டபுள் ஷூ போடாமல் இருந்தால் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு பார்வதி சொல்லிட்டாங்க. ஏன் அந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, சண்டைன்னா சட்டை கிழியத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் கேம்குள்ளே வந்துட்டு ஏய் ஜி ஊ என்ன இழவுனே தெரில, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாற்றி வேற பேசுகிறாங்க. இவங்களுக்கு தைரியம் இருக்குது, கத்துறாங்க, சூப்பராக கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் கொஞ்சம் லாஜிக்கலாக விளையாடினா நல்லாயிருக்கும், கொஞ்சம் எத்திக்காமல் விளையாடினா நல்லாயிருக்கும். இவங்க மட்டும் எல்லாரையும் பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, உமன் கார்டை தூக்குவாங்க. ஏன் இவங்களை பற்றி யாரும் பேசவே கூடாது, மூச்சு விடக்கூடாது, இவங்க அளவுக்கு கத்தி பேசக்கூடாது, தான் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு நினச்சி பண்ணுறதுனால தான் பார்வதிக்கு நிறைய ஹேட்டர்ஸும் இருக்காங்க. ஒருவேளை அது எல்லாத்தையுமே பார்வதி கம்மி பண்ணிக்கிட்டா மேபி பார்வதி ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.